அதான் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே ரம்ஜான் ட்ரெஸ் நல்லா இருக்கா, நானும் என் தங்கச்சி ஒரே மாதிரி எடுத்திருந்தோம். அதனால் வந்து என் தங்கச்சி அழுதுகிட்டே இருந்தாங்க, என் அக்கா எடுத்த மாதிரி தான் நானும் எடுப்பேன் அப்படின்ட்டு. சரி ஃப்ரெண்ட்ஸ், உள்ளே போய் கிச்சன் வேலை எப்படி இருக்குன்னு பார்ப்பேன். எங்கள் பாட்டி இப்போ தான் வந்து தாலி சுட்டுட்ருக்காங்க பிரியாணி ஆக்கிறதுக்கு. கறி சேர்வாங்க, இந்த அடுப்பு அன்னைக்கு இருக்குது, நீங்கள் சமைக்க முடியாது எங்கள் பாட்டி வேலை அப்படின்னு சொல்லிட்டு கால் வலிக்குன்னு சொல்லி அடுப்பு எடுத்து கீழே வச்சு சமைச்சிட்ருக்காங்க. எங்கள் பாட்டி வந்து இப்போ தான் வெங்காயம் தக்காளின்னு சொல்லி ஒன்றுனா எடுத்து போட்டுட்ருக்காங்க. அதான் சமையல் வேலையை ஆரம்பிச்சிருக்காங்க. எவ்வளோ நேரம் பார்க்குறாங்க தெரியல ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வேறு பசி வேறு கலக்குது ஃப்ரெண்ட்ஸ், என்ன பண்ணுறதுனே தெரில. எப்படியோ பிரியாணி இப்போ ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் பாட்டி கலரி விட்டுட்ருக்காங்க. வணக்குது ஃப்ரெண்ட்ஸ், இனிமேல் சாப்பிட்ற வேலை தானே. சரியாகவும் ஆயிடுச்சு. இதாங்க தங்கச்சி போட்டு விட்றா நான் எலும்பு சப்பி அண்ணன் வந்து சாப்பிட்டு நல்ல பிரியாணி நல்லா இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டேன் சொல்லி எங்கள் சித்தியும் இங்கே கீழே புரிஞ்சு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. பாட்டி டயர்டில் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. எங்கள் அக்கா ஸ்பூன் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் சரின்னு சொல்லி எல்லோரும் சாயங்காலம் பார்க்கு கிளம்பலான்னு கிளம்பிட்டேன். என் தம்பி வேறு கிளம்புனோடனே எங்கே போகிறோம் எங்கே போகிறோம் கேட்டுட்டு இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். யாரும் ஜாலியாக சொல்லி பார்க்கு போய் ஓடி விளையாண்டுட்டு என் தங்கச்சி பயமாக இருக்கு டீக்காசின்னு வந்து நானும் சருக்கு சருக்கு நான் 2 வருஷமாக பார்க்க நாங்கள் அந்த தண்ணிக்கிட்டே இருந்து போட்டோட எங்கள் அப்பா எங்களை எடுத்துட்டு ஜாலியாக இருக்கும். நம்மளுக்கு கிடைக்க போச்சுன்னு நாங்களாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம். இது ஃபஸ்ட்டு தடவை எங்கள் அம்மா வீடியோக்குள்ளே வராங்க. எங்கள் சித்தியும் எங்கள் அப்பா ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாரு. எங்கள் அம்மா ஹாய் சொல்லிட்டே இருந்தாங்க. எங்கள் சித்தப்பாவும் ஒரு ஹாய் சொன்னாங்க. அப்புறம் என்ன ஃப்ரெண்ட்ஸுங்களை காட்டிகிட்டு இருந்தாங்க எங்கள் சித்தி. சரின்னு சொல்லிட்டு நாங்களாம் சரி நாங்கள் போய் விளையாடுறோன்னு சொல்லிட்டு நாங்கள் போயிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் அப்பாவும் ஹாய் சொன்னார் ஃப்ரெண்ட்ஸ். சரி நம்ம போய் விளையாடலாம் அப்படின்னு சொல்லி நான் போனேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நாங்கள் கடைசியாக ஒரு பேக்கரிக்கு வந்து ஜூஸ்லாம் குடிச்சிட்டு என் தங்கச்சி ஜூஸ் வேணாம் எனக்கு பப்ஸ் தான் வேணும்னு சொல்லி பப்ஸ் சாப்பிட்டா. நாங்கள் கடைசியாக ஜூஸ் குடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.